எதிர்வரும் காலங்களில் பாதாள உலகத்தை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கூடிய 10வது நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் முதல் கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் உத்தியோகபூர்வ நிறுவனங்களுக்குள் உள்ள சில நபர்கள் வரை பாதாள உலகம் பரவியுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்தினுள் பாதாள உலக கும்பல் தலைவரான கனிமுல்ல சஞ்சீவ் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டமை நாட்டினுள் மட்டுமல்லாது சர்வதேச ரீதியிலும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட அவரின் சாரதி மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் என 3 கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை துப்பாக்கி சூட்டுக்கு உதவியதாக கூறப்படும் பெண் ஒருவரை கைது செய்வதற்காகவும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு அதற்கு பொதுமக்களின் உதவியும் காவல்துறையினரால் நாடப்பட்டுள்ளது. இவ்வாறு பின்னணியில் குறித்த சம்பவத்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் ஜனாதிபதியின் மேற்கண்ட கருத்து வெளியாகியுள்ளது.